குத்திக்கிட்டே இருந்தவன் திடீர்னு கொடை சாஞ்சிட்டான். ஒரு நாள் வேலை இருந்தா 9 நாள் இருக்க மாட்டேங்குது. புதுசா ஆரம்பிச்ச சைட்டுக்கு போய் 2 நாள் தான் வேலை செஞ்சோம். 3ஆம் நாள் போனா பக்கத்து வீட்டுல டெத்து. அந்த வீட்டுல டெத்தா இருக்கும்போது நம்ம போய் வேலை செய்யக்கூடாது, அது தப்பு. அதனால கப்புன்னு அங்கிருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் உணவு சாப்பிட்டு நல்ல உறக்கத்தை போடலான்னு பார்த்தா உறக்கத்தை அப்புறம் போடலாம் வாங்க போய் டேட்டா போடலான்னு கூட்டிட்டு போட்டானுங்க. அதெல்லாம் சரி. இந்த 2 புது பீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு சட்டை போட்டுக்கிறவனோட அப்பா எனக்கு தாய் மாமா, நீல பனியன் போட்டுருக்கவனுக்கு நான் தாய் மாமா. நான் தாய் மாமா கிடையாது, இவனுக்கு நாய் மாமா. எங்க போனாலும் அச்சிட்டாக்கு மாதிரி பின்னாடியே ஓடணும். நீல சட்டக்காரனை கூட்டு நீ என்னப்பா குத்த போறேன்னு கேட்டேன். நாலு அன்னைக்கு அம்மாக்கு பிறந்த நாள் மாமா, அதனால அம்மா பேர் குத்த போறேன்னா. சரிடா நீ என்னடா குத்த போறேன்னு கருப்பு சட்டக்காரனை கேட்டா கேன்னு சொல்லிட்டு கீன்னு சிரிச்சான். அப்பயே புரிஞ்சு போச்சு ஏதோ காஞ்ச பையன் வேலை பாக்குறான்னு. வீட்டுல இருந்து வரும்போது உஜாலா விளம்பரம் மாதிரி வந்தானுங்க. ஊசியை பார்த்த உடனே ஊதுவத்தி மாதிரி புகைய ஆரம்பிச்சிட்டானுங்க. மூஞ்சில 300 ரியாக்ஷன் வருது. முதல்ல நீல சட்டக்காரனை நீட்டியாச்சு. ஆரம்பத்துல தம்பி கல்லு மாதிரி இருந்தாரு, கொஞ்ச நேரத்துல கரையா மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மூஞ்சில ஏகப்பட்ட நளினம் வந்தது. எக்ஸ்பிரஷன் எகிர ஆரம்பிச்சிருச்சு. கருப்பு சட்டக்காரன் இதை பார்க்கும்போதே கழிய ஆரம்பிச்சிட்டான். சரி இவன் வேலைக்கு ஆக மாட்டான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஊசி எடுத்து 2 குத்து தான் குத்துனாங்க. குத்தன வேகத்துல கிறுக்கல் வாங்கிச்சு என்ன புடிங்கன்ட்டான். வாயில ஒரு சாக்லேட்டை போட்டு ரவுண்டு தண்ணியை கொடுத்து படுக்க வச்சா ரொம்ப நேரம் படுத்துக்கினே இருந்தான். இது வேலைக்கு ஆகாதுன்னு படுக்க போட்டு குத்த ஆரம்பிச்சா. நம்ம ஏரியா பிள்ளைங்களாம் அங்கதான் இருந்தானுங்க. சரி இவனுக்கு டேட்டா போட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம இவனு கூட அட்டி போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அட்டி போட்டு உட்காந்துட்டேன். போகும்போது சப்போட்டா பழம் மட்டும் போனானுங்க. வரும்போது சப்பி போட்ட மாங்கோட்டையோட வந்தானுங்க. சரி போதுன்னு இவங்க ஈத்துன்னு போய் கரை சேர்த்தலான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு சாப்பிட்டு படுத்துட்டேன்.